வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கிருஷ்ணகுமார் பேசுறேன். என் சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் பக்கம் தக்கலை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒரு சக்சஸ் ஸ்டோரியை பத்தியான விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் ஒரு 2012க்கு முன்னாடி ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஒரு 12,000 ரூபாய் மாத வருமானத்துக்கு சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு செலவு எப்படி இருக்குது, வரவு எப்படி இருந்துட்டு இருக்கு. செலவு பல வகையில இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில அந்த 12,000 சம்பளம் எப்படி இருந்ததுன்னா 5ஆம் தேதி வரைக்கும் லைஃப் நல்லா தான் இருக்கும். ஆனா 6ஆம் தேதி 7ஆம் தேதி பிறகு தினசரி செலவுக்கே பெட்ரோல் போடுறதுக்கே வீட்லயும் அப்பாவிட்டையும் ஒய்ஃப்டையும் கடன் வாங்கக்கூடிய வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வியாபார வாய்ப்பு வந்தது. அந்த வியாபார வாய்ப்பு எப்படி சொன்னாங்கன்னா 21வது நூற்றாண்டுல மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னாங்க. அப்போ அந்த வியாபார வாய்ப்புக்குள்ளாடி போகும்போது அங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த விதமான முதலீடும் பண்ண வேண்டாம், எந்த கடை வைக்காண்டா, கணக்கு பிள்ளை வைக்காண்டா, கரண்ட் பில் கேட்டாலும் எதுவும் பண்ணாம ஒரு பொருட்கள் மூலமாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு நீங்க மிகப்பெரிய லைஃப் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி அந்த நிறுவனத்தில் சேர்ந்த, அந்த நிறுவனத்தோட பேர் வெஸ்டீஜ். நான் 2012 மே மாசம் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். என்னோட முதல் மாசம் வருமானம் 273 ரூபா, 2வது மாசம் என்னோட வருமானம் 206 ரூபா குறைஞ்சது. இந்த நேரம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாம் வருவாங்க, அவங்க நிறைய சம்பாதிக்க மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி யாருமே சம்பாதிச்சது மாதிரி சரித்திரத்துல யாரும் இல்லை, எல்லாருமே இழந்தவங்க தான் ஜாஸ்தி அப்படிங்கிற நெகட்டிவான விஷயங்கள் தான் பேசினாங்க. எனக்கும் இந்த வியாபாரத்துக்கு மேல இந்த நம்பிக்கை அந்த 2 மாசத்துல தீர்ந்து போச்சுது. பிறகு இந்த வியாபார விஷயமான ஒரு கருத்தரங்கத்தில் நான் கலந்து கொள்ளும் போதுதான் எனக்கு இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட் பத்தியான விஷயம் புரிஞ்சுது. நான் சேரும் போது 9 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வந்து 17 வருஷம் முடிஞ்சது. 2021 நான் இப்ப பேசும்போது 17 வருஷம் முடியுது. பட் இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய 100 பெரிய கம்பெனிகளை இன்னைக்கு 30வது இடத்துல வந்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் வெஸ்டீஜ் அப்படிங்கறத நான் அன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சதனுடைய விளைவு, நான் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்தனுடைய நிமித்தம் என்னுடைய ஒரு வருஷம் முடியும் போது என்னோட வருமானம் 45,000 வந்தது. 2 வருஷம் முடியும் போது 91,000 வந்தது. 3 வருஷம் முடியும் போது 1,26,000 ரூபாய் என்னோட வருமானம் பெருகிச்சு. 4 வருஷம் முடியும் போது 1,86,000. 5 வருஷம் முடியும் போது 2,32,000. 6 வருஷம் முடியும் போது 2,79,000. 7 வருஷம் முடியும் போது 3,89,000 வந்தது. 8 வருஷம் முடியும் போது அது 6 லட்சம் ரூபாய் மாறிச்சு. இந்த கொரோனா நேரத்தில் இருந்து ஆரம்பிச்ச வருமானம் சரவடி மாறி மாதம் சராசரியாக 7 லட்சம் தாண்டி 8 லட்சத்தை தாண்டி அதிகபட்சமாக 8,23,000 ரூபாய் இந்த வியாபாரம் மூலமாக நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரம் மூலமா என்னோட முதல்ல கிடைச்ச கார் என்னன்னா ஸ்விஃப்ட் டிசைர் கார். ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரு 1.5 வருஷத்துல தந்தாங்க. சுமார் ஒரு 6 வருஷம் முடியும் போது இப்ப நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களோட பேட்டி கொடுக்கக்கூடிய இந்த காரோடைய மதிப்பு 52 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW கார் வெஸ்டீஜ் தந்திருக்கு. அப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல யாருமே சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற சொன்ன இடத்துல இன்னைக்கு வெஸ்டீஜ் நிறுவனம் என்னுடைய மாத வருமானம் லட்சம் ரூபாய் 2 கார் தந்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் வாங்கியிருக்கூடிய அசெட் இந்த கொரோனாக்கு பிறகு 2020க்கு பிறகு 2021க்குள்ளாடி சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசெட்டுகள் வாங்கியிருக்கேன். அதுல 50 லட்சம் ரூபாய்க்குள்ள ரப்பர் தோட்டம் வரைக்கும் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல சாத்தியம். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கம்பெனிக்கு உள்ள வர்றதுக்கு நோ என்ட்ரி ஃபீ. 2வது 60% பே அவுட் தராங்க. 3வது இந்த பிளான் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ஜெயிக்க மாதிரி இருக்குது, யாருமே தோக்க முடியாத மாதிரி இந்த பிளானை டிசைன் பண்ணிருக்காங்க. 4வது இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுல வச்சிருக்காங்க. 5வது பிரைஸ் ரீசனபிள் ரேட், வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ரீசனபிளா இருக்கனாலதான் இன்னைக்கு வெஸ்டீஜ் நிறுவனம் இந்தியாவுல நம்பர் 1 உலக அரங்கில 30வது இடத்துல இருக்கும். வரக்கூடிய 2-3 ஆண்டுகளுக்குள்ளாடி வெஸ்டீஜ் நிறுவனம் உலக அரங்கில டாப் 10ல வரக்கூடிய ஒரு நேரடி நிறுவனமாக வெஸ்டீஜ் வரப்போகுது. சோ இந்த வாய்ப்பு உங்கள்ட்ட யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க மூலமாக இந்த வாய்ப்பு எடுங்க. ஏன்னா இந்த பிசினஸ் குள்ளாடி வந்த பிறகு என்னோட டீம்ல 10,000 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சம்பாதிக்க வச்சு நான் அதை பேசிட்டு இருக்கேன். என் டீம்ல 14 பேர் கார் எடுத்திருக்காங்க. என் டீம்ல 50 பேர் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சோ இந்த வாய்ப்பு எடுத்து பண்ணுங்க, மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை மாறுங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.